பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்னலாரின் அற்புதம். உமைர் இப்னு வஹாப் மற்றும் சஃப்வான் இப்னு உமையா ஆகிய இருவரும் கஅபாவில் அமர்ந்து கொண்டு பத்ர் போரில் மாண்டவர்களை எண்ணி கதறி புலம்பினார்கள். முடிவாக இருவரும் இரகசியமாக ஒரு சூழ்ச்சியை தீர்மானித்தனர். அதாவது உமைர் என்பவர் மதீனா சென்று அன்னலாரை கொலை செய்வதை தீர்மானமாகும். இதன்படி உமைர் நேராக வீட்டிற்கு சென்று வாளை நெஞ்சில் தோய்த்து புறப்பட்டார். மதீனா சென்றடைந்தார். இவரை பார்த்த அன்னலார், உமைர், என்ன நோக்கத்துடன் இங்கே வந்தீர் என கேட்டார். கைதிகளை விடுவிக்க வந்துள்ளேன் என்றார் உமைர். இல்லை, நீங்கள் இருவர் கஅபாவில் அமர்ந்து என்னை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டவில்லையா என கேட்டார். திகைத்தார் உமைர். இருவர் மட்டுமே அறிந்த ரகசியம் இவருக்கு எப்படி தெரிந்தது என வியந்து நடுங்கியவாறே, முஹம்மதே, தாங்கள் மெய்யாகவே இறை தூதர்தான் என கூறி கலிமாவை படித்தார். பிறகு அன்னலார் அவரின் கைதிகளை விடுதலை செய்தார்கள். ஒரு பொருளை பற்றி, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவராக இருந்த நிலையில் மரணித்தவரிடம் சுவனத்தின் 8 வாசல்களில் எதில் வேண்டுமானாலும் நுழைந்தீர்கள் என கூறப்படும் என்பதாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். சுவனம் புகுவதற்கு உயிர் பிரியும் நேரத்தில் தீனின் அடிப்படை விஷயங்களில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். ஒரு சுன்னத்தை பற்றி, பயணம் செல்ல நாடி உள்ளது இந்த துஆவை ஓதவும், அல்லாஹும்ம அத்விலனா அல்-அர்த வஹப்பினா அலைனா ஸஃபர, இறைவா, பூமியை எங்களுக்கு சுருக்கிடுவாயாக, மேலும் இந்த பயணத்தை எங்களுக்கு எளிதாக ஆக்குவாயாக. ஒரு முக்கியமான சிறப்பு, அன்னலாரிடம் வந்த ஒருவர், யா ரசூலல்லாஹ், பாங்கு சொல்லும் வார்த்தைகள் நன்மையில் எங்களை முந்தி உள்ளார்கள் என்றார். அதற்கு நபி அவர்கள், வாங்கின் வார்த்தைகளை நீங்களும் திரும்பி சொல்லுங்கள், வாங்கு நிறைவுற்றதும் அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள், அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார். ஒரு பாவத்தை பற்றி, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், எவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னரும் அவனை பற்றி தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய தர்க்கம் இறைவனிடத்தில் பயனற்றதாகும். அதனால் அவர்கள் மீது அவருடைய கோபம் ஏற்பட்டு கடினமான வேதனையும் அவர்களுக்கு உண்டாகும். மறுமையை பற்றி, மறுமை நாளில் சூரியன் ஒரு மைல் தொலைவில் இருக்கும். அதன் வெப்பம் அதிகரிக்கப்படும். அதன் வெக்கையால் பாத்திரத்தில் நீர் கொதிப்பது போன்று மக்களின் கபாலத்தில் மூளை கொதிக்கும். மக்கள் தங்களின் பாவத்திற்கு ஏற்ப வியர்வில் மூழ்கிக் கொண்டிருப்பார்கள். சிலருக்கு கணுக்கால் வரை, சிலருக்கு கரண்டைக்கால் வரை, சிலருக்கு இடுப்பு வரை, சிலருக்கு வாயில் கடிவாளம் போன்றது போன்று வாயு வரை வேர்வை இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி வழி மருத்துவம், காளான் சாறு கண்ணுக்கு நிவாரணம் அளிக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாவது, நான் 3 அல்லது 5 அல்லது 7 காளான்கள் வாங்கி அதன் சாற்றை பிழிந்து ஒரு குட்டியில் அடைத்து வைத்தேன். பிறகு தன் அடிமை பெண்ணின் கண்வலிக்கு அதை போட்டார்கள். வலி நீங்கியது. குறிப்பு, சில விஷ காளான்களும் உள்ளன.